வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் வரவா, அண்ணன் வரவா, நான் ரெடி தான் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவர் வந்துட்டாரு. கொடியெல்லாம் வந்து பறக்க விட்டுருக்காரு. ஆமா, இன்னைக்கு விஜய் வீடு பனையூர்ல அமைஞ்சிருக்கு. அந்த பனையூர்ல தான் அந்த கொடி வந்து நீ அறிமுகப்படுத்திருக்காங்க. நேத்து நம்ம சொன்ன மாதிரியே தான். ஆமா, ஒரு சிவப்பு மஞ்சள் கீழே இன்னொரு சிவப்பு வந்து போட்டுருக்காங்க. ஆமா, நடுவுல அந்த வாகை மலருமே இருக்கு. வெற்றிக்கான ஆமா, வாகை மலருக்கு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு யானை, ரெண்டு யானை வந்து பிளிரும் யானைகள். ஆமா, இதை பாக்குறப்ப நிறைய பேர் டிபேட்டே ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏதோ ஜம்போ சர்க்கஸ் கொடி மாதிரியே இருக்கு, ஏதோ ஸ்பானிஷ் கொடியும் அந்த கேரளா கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட எலோகோ இப்படிதான் இருக்குமா, ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டாங்கிற மாதிரி விமர்சனங்கள். ரீமேக் படம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, கொடியிலையும் ரீமேக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வருது. நிறைய விமர்சனம்லாம் இருந்தது. ஆமா, ஆனா விஜய் வந்து அவங்க அம்மா அப்பா முன்னாடி வந்திருந்தாங்க அந்த விழாவுக்கு. அதற்கு பிறகு விஜய் வந்தார், நிர்வாகிகள்லாம் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி அம்மா அப்பாவிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஆமா நிர்வாகிகளோட ஒன்னா வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அதற்கு பிறகு இந்த ஆங்கர்லாம் வந்து பேசினாங்க. ஆமா, அப்புறம் அந்த கொடி விழா, எப்பயுமே அந்த கொடி விழாங்கிறது வந்து ரொம்ப கோலாகலமா வந்து நடக்கும். நம்ம பாரம்பரியம் அப்படிதான் வந்து பார்த்துருக்கோம். ஆமா, ஏன்னா இங்க மதுரையில புளியோதரை மாநாடு இல்ல அந்த அதிமுக மாநாடு நடந்தப்ப இந்த மாதிரிதான் கொடியேற்றினாங்க, அதிமுக கொடியேற்றினாங்க. ஆமா, அப்ப முன்னாள் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள்ட்டு ஒரு பெரிய படைவலை அடிக்க வச்சு ஒரு நடுவுல எடப்பாடி பழனிசாமி அப்படியே நேரம் வந்து கொடியேற்றினாரு. அதே மாதிரிதான் சேலத்துல இளைஞரணி மாநாடுமே அப்படிதான் நடந்துச்சு. சரி, இன்னும் பெருசா பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப சிம்பிளா நிர்வாகிகள் யாரும் விஜய் பக்கத்துல வரக்கூடாது உத்தரவுலாம் வரப்பட்டிருக்காங்க போல தெரியுது. அதனால விஜய், புஷி ஆனந்த் மட்டுமே அந்த கொடியை வந்து ஏத்துனாங்க. ஆமா, ரொம்ப. ஆனா என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காரு, விஜய் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. முதல்ல அவன் எடுத்த உடனே வந்து நம்ம உறுதிமொழி ஏற்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு உறுதிமொழி எல்லாம் ஏத்தாங்க. அங்க இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே நெஞ்சில இப்படி கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிதான். அதனால உளமாற சில உறுதிமொழிகள்லாம் ஏத்தாங்க. சம வாய்ப்பு, சமூக நீதி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் அவங்களுடைய உறுதிமொழியில இடம்பெற்றிருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஒரு உரை கொடுத்தாரு, கொடியேற்றிட்டு ஒரு உரை கொடுத்தாரு. வழக்கமா அந்த விஜய் ஆடியோ லாஞ்சில் பேசுறாரு அப்படின்னாலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்லுவார், நாங்களும் எதிர்பார்ப்போம். ஆனா ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது படத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அதை நீங்கள்லாம் எதிர்பார்க்கிற ஒரு நாள் இருக்குல்ல, அதான் அந்த முதல் மாநாடு. அந்த முதல் மாநாட்டில் அந்த குட்டி ஸ்டோரியை சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. அது என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னா, நீங்க அந்த கொடியெல்லாம் இப்ப நான் அறிமுகப்படுத்திருக்கேன், இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு என்ன அப்படிங்கறத நான் வந்து முதல் மாநாட்டில் சொல்றேன். சரி, முதல் மாநாட்டுக்கான தேதியவாத ஒரு சொல்லுவாருன்னு பார்த்தோம். அது தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுலயுமே அந்த அறிவிப்புமே வரல. ஆனா வழக்கமா அவருடைய அந்த ஒரு மேனரிசம், ஒரு பஞ்செல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தவறாம இடம்பெற்றிருந்துச்சு. இந்த கொடியை உங்க உள்ளங்கள்ல இல்லங்கள்ல ஏத்துவீங்கன்னு தெரியும், ஆனா நம்ம வந்து முறைப்படி அனுமதி வாங்கி எல்லாத்தையும் இன்முகத்தோட அந்த என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய கொடியை வந்து எல்லா இடங்கள்லயும் ஏற்றுவோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதுல விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப புஷி ஆனந்த் தான் ரியாக்ஷன்ஸ் அழுகுறாரு, கட்சி பூச்சி தொடக்கிறாரு. அந்த 3 நிமிஷத்துல விஜயே பார்க்க முடியலங்க. 300 இருக்கிற புஷி ஆனந்த் சார் என்ன ஆனந்த் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. அப்படி கண்களையும் அழுகிறாரு. இதுக்கு முன்னாடியே விஜய் பக்கத்துல உட்காந்துட்டு அழுவாரு, முன்னாடியே சொல்லியிருக்காரு. சில பேர் எல்லாம் நடிக்கிறாங்க, விஜய் நம்பிக்கிட்டு இருக்காரு. அப்பாவா இருந்தேன்னா எஸ்எஸ்சி சொன்னதை நான் வந்து கோட் பண்றேன், முன்னாடி சொன்னது. அதுக்கு நான் புஷி ஆனந்த் சொல்ல நீங்க நினைச்சிட கூடாது, அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அதெல்லாம் நீங்க யாரும் தப்பா வந்து புரிஞ்சுக்க கூடாது. சரி, கொடிக்கு என்ன அது குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு மாநாட்டுல. அதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச தகவல் வந்து இங்க சொல்லுவோம். சிகப்புங்கிறது வந்து உழைப்பாளருடைய நிறமா, மஞ்சள்ங்கிறது மங்களகரமான ஒரு நிலமா, வாகை மலருங்கிறது வெற்றிக்கான ஒரு குறியீடு, 2 யானைங்கிறது வந்து ஒரு போர் யானை, அது வெற்றியோட ஒரு யானைன்னு சொல்லுவாங்க. பிளிரும் யானை அப்படிங்கறது வந்து போர் முடிஞ்சு வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் அறிகுறியாட்டு யானைகள் வந்து பிளிரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆரம்பிக்கிற வெற்றியோட ஆரம்பிக்கிறோம். ஆமா, வெற்றி கழகம் தானேங்க. அதெல்லாம் தாண்டி இந்த வாகை மலர் சுத்தி 28 ஸ்டார் இருக்கு. அதுல வந்து நீலம், பச்சை இருக்கு. நீலம்ங்கிறது வந்து தலித் மக்களை குறிக்குதான், பச்சைங்கிறது வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து குறிக்குதான். 28 நட்சத்திரம் ஏன் அப்படின்னா 28 அணிகள் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்களாம். அதே மாதிரி 28 கொள்கைகள் கட்சிக்கு வந்து இருக்கான். இதெல்லாம் தான் டீகோட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சது. பாப்போம் வேற என்னென்ன அதுல குட்டி ஸ்டோரியோட சொல்ல போறாருங்கிறது. ஆனா இது வரைக்கும் விஜய் வந்து தன்னோட வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சோடனே வாழ்த்து 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 மொழியா தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. பட் அரசியலுங்கிறது அப்படி கிடையாது. விமர்சனங்கள்
மக்களாலதான் அரசியலே வந்து சூடு பிடிக்கும். ஆனா வாழ்த்திலேயே அரசியல் நடத்தலாம்னு பார்த்தா அது எடுபடாது. இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு சில கருத்துக்கள் வந்து வெளியில சொல்லப்படுது. குறிப்பா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டு விஜய் வந்து பப்ளிக்ல இறங்கி வரணும், பொதுமக்கள் கூட இணைஞ்சி அவர் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் இருக்குது. நீங்க வந்து கேட்டை மூடிக்கிட்டு இந்த கொடியேத்து விழா நடத்துறது, நிர்வாகிகள் நீங்க கேட்டை பூட்டி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தலாம், நிர்வாகிகள் கூட்டம் நடத்தலாம், ஆனா பொதுக்கூட்டத்தை எப்படி கேட்டை பூட்டி நடத்த முடியும்? சோ அந்த மாதிரியான கேள்விகளும் விமர்சனங்களும் வருது. கொடி பறக்கிற விழா தானே. ஆமா, அவங்களும் அதான் சொல்றாங்க. நாங்க மாநாட்டுக்கு அப்புறம் நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் வந்து அந்த சைட்ல இருந்தும் சொல்லப்படுது. இந்த மக்கள் இருக்கிறதுக்குள்ள போலன்னு சொல்றீங்களே, அதுக்குதான் அடுத்த பாட்டு நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம்ல. விஜய் வெற்றி கழகத்துடைய அந்த பாடல் வெளியீட்டு விழாவும் நடந்தது. ஆமா, அந்த லிரிக்ஸ் வந்து எழுதினவர் விவேக். போறான் தமிழ்ல உலகம் இல்லாமே அவர் வச்சுதான் எழுதிருக்காங்க. அதுல பாக்குறப்ப 2 யானைகள் இருக்கு அந்த இதுல. 2 யானையிலயும் ஒருத்தர் பெரியவரா இருக்காரு வெள்ளை சட்டை போட்டுட்டு, இன்னொரு யானையில ஒரு இளம் வயது ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு இருக்காரு. ஒரு குதிரையில தான் வராரு. எங்க ஃபைட் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த 2 யானை கீழே வருது. இவரு பக்கத்துல இருக்க 2 யானை போய் மக்கள் வந்து சமாதானப்படுத்தி நிக்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. குறியீடெல்லாம் இருக்கு. குறிப்பா அதுல ஒரு லைன் வருது, தூரம் நின்னு பார்க்கும் தலைவன் காலமெல்லாம் மாறுது, தோளில் வந்து கையை போடும் தலைவன் கொடி ஏறுது அப்படின்ட்டு. ஏற்கனவே அந்த ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தோம்ல, கேட்டை மூடி கட்சி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த விமர்சனமும் இந்த லைனுக்கு வந்து பதில் சொல்லுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா மக்கள் கிட்ட வரணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னமும் நீங்க வந்து ஒரு சினிமா நடிகர் மாதிரி தூரமா நின்று பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். பாடல் வரியில வந்துருச்சு, களத்துல வருமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியா இருக்குது. ஆனா எனக்கு என்னன்னா, இதுல தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது, சிறுசும் பெருசும் ரசிக்குது, சிங்க பெண்கள் சிரிக்குது. அடுத்த லைன்ல தான் டவுட், மக்களோட தொப்புள் கொடியில் முளைச்சா கொடியும் பறக்குது. நமக்கெல்லாம் தொப்புள் கொடியில ஒரு பஞ்சாதான் வரும். அது அந்த பஞ்செல்லாம் எடுத்து வச்சுதான் கொடி பறக்க வைக்கிறாங்க எனக்கு தெரியல. ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியால எது ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படிங்கிற ஒரு லைன் போயிட்டு இருக்குது. அந்த லைன் வர்றப்போ வந்து அங்க ஒரு ஷேடோல 2 இமேஜ் காமிக்கிறாங்க. அண்ணா அவரும் 3 எழுத்து, எம்ஜிஆர் அவரும் 3 எழுத்து. ஸோ எம்ஜிஆர் அண்ணா வழியில் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் விஜய் அப்படிங்கிற 3 எழுத்து ஒலிக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க பதிவு பண்றதையும் பார்க்க முடியுது. ஆமா, 3 எழுத்து, ஆனந்த்ங்கிறது மட்டும் 4 எழுத்து வந்துருக்கு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சிவப்பு மஞ்சளுக்கு நீங்க ஒரு நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னோம்ல, இந்த பாட்டுலயும் வந்துட்டு ஒரு லைன் சொல்றாங்க, ரத்த சிவப்பில் நிறம் எடுத்து ரெட்டை யானை பலம் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு லைன் வருது. நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வை உருவி உரு கொடுத்தோம் அப்படின்னு வருது. மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோம், பச்சை நீல திலகம் வச்சோம் அப்படிலாம் இந்த பாட்டுல வந்து சில்லறைகளை சதற விட்டுருக்காங்க. ஓகே, ஆனா என்னன்னா இது முழுக்க முழுக்க விஜயோட ரசிகர்களை மையப்படுத்தி தான் இந்த பாட்டுலாம் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா முதல்ல சினிமா ரசிகர்களை தூக்குவோம், அதற்கு பிறகு பொதுமக்களை தூக்குவோம், அப்புறம் எல்லாத்தையும் படிப்படியா கவரலாங்கிறதுக்கான பல ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயோட அடுத்த நகர்வுகள் என்னங்கிறது. நிச்சயமா இன்னைக்கு காலையில விஜய் கட்சி கொடி அறிவிக்கிற வேலையில, அதே வேலையில திமுக சைட்ல இருந்து அரசாங்க சைட்ல இருந்து ஒரு செய்தி கசஞ்சது மீடியா சர்க்கிள்கிட்ட. ஆமா, அமைச்சரவை மாற்றம். ஆமா, அமைச்சரவை மாற்றம் அப்படின்னாலே என்ன தகவல் உடனே கேள்வி வரும். ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து துணை முதல்வராக கொடுக்க போறாங்க செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதுக்குமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் பழம் பழுக்கவில்லை, காயாதான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்னங்கிறது நமக்கு புரியல. இன்னைக்கு சிஎம்டி வந்து கேட்டாங்க. ஆக்சுவலி சிஎம் வந்து பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு, ரொம்ப முக்கியமான தருணங்களா வந்து பேசுவாரு. இன்னைக்கு காலையில முக்கியமான தருணம் போல இருக்கு, 10 to 11 மணி. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நிருபர்கள் கேள்வி கேட்கறாங்க. எல்முருகனே சொல்றாரு இது மத்திய அரசு விழா தானே அப்படின்னு கேட்டுறாங்க. அந்த கலைஞர் நாணயம் அதுக்கு என்ன சொல்றாரு, மத்திய அரசு விழா தான், நான் மாநில அரசு நடத்தினது அப்படின்னாரு. இவரே தான் இது மாநில அரசு விழான்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. யாரோ சிஎம்ஐ ஏமாத்திராங்க போலதான் வந்து தெரியுது இந்த விவகாரத்துல. எப்படிங்க மத்திய அரசு விழா மாநில அரசு நடத்தும்? அவர் சொன்னதாங்க நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அமைச்சரவை மாற்றம்னு எல்லாம் காலையில கிளப்பிட்டாங்களா, அது வரைவது சொல்றேன். எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நீங்க சொல்லிதானே தெரியும் அப்படிங்கிறாங்க. இன்கேஸ் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அமைச்சரவை மாற்றம் உறுதியா, சிஎம்கே தெரியாம நடக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆமா ஆமா, மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் வந்து அவருக்கு கண்டிப்பா எனக்கே இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்றதுனால அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஆனா நம்ம விசாரிச்ச வரையிலும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பா சிஎம் உடைய வெளிநாட்டு பயணத்துக்கு முன்னாடி அதற்கான அமைச்சரவையில வந்து ஒரு சிறு மாற்றத்துக்கான வாய்ப்பும் இருக்கு
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிஎம்கே தெரியாம நடக்குதா இல்ல சிஎம் உடைய பரிந்துரையின் பேர்ல ஆளுநர் மாளிகை சொல்லுதாங்கிறது எல்லாமே ஏதாவது சர்க்காசம் அவர் பண்ணிருக்காரா? கலைஞர் சர்க்காசம் டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் சர்க்காசம் பண்ணாலும் நமக்கு குழம்புதான் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு, விஜய் கட்சி குடியெல்லாம் அறிவிச்சிருக்காரு, கட்சி கூட அறிவிச்சிருக்காரு, ஒன்னும் பார்க்கலையே, இன்னும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி அவர் சர்க்காசமா சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. சிஎம் வந்து எனக்கு தகவல் வரலங்கிறாரு, இவர் நான் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறாரு. ஓகே, விஜயோட குடிய பார்க்கலன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு வந்து திமுக காரங்க வந்து என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தாங்க சமூக வலைதளத்திலையும் சரி. இன்னொரு பக்கம் என்னன்னா, இது விஜய் கொடி அறிமுகம் இதெல்லாம் இன்னைக்கு டோட்டலா காலையில எல்லா செய்திகள்லயும் தலைப்பு செய்தியில வரும். அதனால இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயத்த கசிய விட்டு நம்மளும் கொஞ்சம் கவனம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்களா இருந்துச்சு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அரசியல்ல இருகூடத்துவம் தானேங்க. சின்ன கூடு போட பக்கத்துல ஒரு பெரிய கூட போடு முடிஞ்சதா இல்லையா? இன்னைக்கு உண்மையாலேயும் அமைச்சரவை மாற்றம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தலைப்புச் செயலுக்கு எது வரும்? மெயினான மேட்ரு முக்கியமான ஒருத்தர் வந்து துணை முதல்வர் பதவியில அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது மேட்டர் வரும்? ஒரு சில செய்தி பாக்ஸா போயிடும், முக்கியத்துவம் வரும். அதான் மேட்ரு. அரசியல் கேம் ஸ்டார்ட் சுவாரஸ்யமா தான் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப திமுகவும் பாஜகவும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு, ஏன்னா இப்ப நமக்கு நிதி கூட கொடுக்கவே கிடையாது, திமுகவும் பாஜகவும் நல்லா சண்டை போடுவாங்கன்னு பாக்குறப்ப அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை திட்டுறது, அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி திட்டுறது போயிட்டு இருக்கிறத தாண்டி இப்ப அடுத்த கட்ட நகர்வா ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜ், ஜெயக்குமார்னு எல்லாரும் ஃபீல்ட்ல இறங்கி அண்ணாமலை உண்டுலன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, முளைத்து 3 இலை கூட விடவில்லை. பேச்சா பாரு, நாங்க போட்ட, நான் அவர் சொன்ன வார்த்தை தான், நாங்க போட்ட பிச்சையில நீங்க 4 எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சொந்த காலும் கிடையாது, சொந்த செல்வாக்கும் கிடையாது. பில் இருந்தா திராணி இருந்தா 2026 தனியா நின்று ஜெயிச்சுட்டு வாங்க, வந்து பேசலாம். அதிமுக பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை நேரடியா அட்டாக் பண்ணியிருக்காரு. சென்னையில இருந்து ஜெயக்குமார் அப்படி பேசினா மதுரையில இருந்து நாங்க சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆர்பி உதயகுமாரும் தம் பங்குக்கு அண்ணாமலையை வெளுத்து வாங்கியிருக்காரு. நீங்க வந்து கொள்கை முரண்பாடு இருக்கக்கூடிய தலைவர்களை மதிக்கிறது எல்லாம் சரி, நீங்க கலைஞர் நினைவிடத்துல போய் மரியாதை செலுத்துறதெல்லாம் பெருமைப்படுற விஷயம் எல்லாம் பேசிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை வாட்டி போனீங்க? பாஜக தலைவராட்டு பொறுப்பேற்று 3 வருஷம் ஆயிருக்குல்ல, இதுல எத்தனை வாட்டி நீங்க வந்து கலைஞர் சமாதிக்கு போயிருக்கீங்க? கலைஞர் சமாதியை விடுங்க, தந்தை பெரியார், புரட்சி தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர், அம்மா சமாதி, இப்படி யாருடைய சமாதிக்குமே நீங்க போனது கிடையாது. இப்ப இந்த திடீர் பாசத்துக்கான காரணம் என்ன? அதனால இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்க வந்து பேச வேண்டாம் அப்படிங்கறத வந்து உதயகுமார் சொல்லியிருக்காரு. சரி, மதுரையில இன்னொருத்தர் இருக்கிறாரு, செல்லூர் ராஜ், அவர் மட்டும் சும்மா வாப்ல. அவர் என்ன சொல்றாரு, ஒரு போன் கால் வந்துச்சான், போன் கால் வந்தோடனே அண்ணாமலை கிளம்பி வந்து போவாராம். நெருக்குன பாசம் தான் என்னன்னா, அண்ணாமலை மேல நிறைய கேசஸ் எல்லாமே இருக்கு, திமுக மேலயுமே நிறைய வழக்குகள் எல்லாமே இருக்கு. அதான் 2 பேருமே சமாதானமாகி வந்து போறாங்க, அதான் நடந்திருக்கு. ஆனா அண்ணாமலையை பாக்குறப்ப இந்த வடிவேலு சூனா போன காமெடி தான் ஏன் வருது, இன்னும் பயங்கரமா இருக்கு அது. ஆமா, அண்ணாமலை என்ன பதில் சொல்றாருன்னா அதான் சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் வந்து காலையில அதிமுக காரங்களுக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு முடியறது வரைக்கும் பாஜக பாஜக பாஜக, இத பாஜக பத்தி பேசுறதே அவங்களுடைய ஃபுல் டைம் ஜாப் ஆகி போச்சு அப்படின்ட்டு. ஆனா பேசின எல்லாருமே அண்ணாமலை 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 அடிச்சிருக்காங்க. அவரு நேக்க அதை வந்து பாஜக பாஜகன்னு திருப்பி விட்டு இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. மாநில தலைவரே, அப்ப என்ன அடிச்சேன் கட்சி நீ அடிக்கிற மாதிரிங்க சேர்த்து போல. ஆமா, இப்ப பாருங்க, அண்ணாமலைனாலதானே கூட்டணி உடஞ்சு போச்சு. இப்ப ஆல்ரெடி ஆர்பி உதயகுமார் தான் சொன்னாரு, செல்லூர் ராஜா தான் சொல்றாங்க, கூட்டணி இருந்திருக்கும். இப்போ ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு இல்லையா, நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க எங்களுடைய பாஜக தொண்டர்கள் மட்டும் வேலை செய்யலைன்னா நீங்க அதிமுக வந்துட்டு இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே பெற்றிருக்க முடியாது, உங்களுடைய வாக்கு சதவீதத்துல நீங்க ஒழுங்கா கவனம் செலுத்துங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அண்ணாமலையும் திருப்பி சூடா இருக்காப்புல. சோ களம் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக இருந்தது, அதிமுக வெர்சஸ் பாஜகங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாத இறுதி நிலவரம், அடுத்த மாத இறுதி நிலவரங்கிறது தாவேக்கா என்ன நடக்கும்னே தெரியல. அதுக்கு நடுவில் T69 இருக்கு, தளபதி 69 படம் இருக்கு, இன்னொரு படமும் இருக்குது. சோ அதனால அது சொல்லுவார் இல்லைங்க, அங்க போய் விமர்சனம் பண்ணலன்னா யாரையுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் என்னப்பா கட்சியோட கொள்கையை மட்டும் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கலாம், என்னென்ன பிரச்சனை இருக்கு அதுக்கு நான் என்ன மாற்றுன்னு சொன்னாதானே மக்கள் கவனிப்பாங்க. பார்ப்போம். நியாய விலை கடைகள்ல இனிமேல் ஆவின் பாலும் விற்க போறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் போலதான் தெரியுது. ஏன்னா அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கான். நல்லதுதான் அப்படி நடந்ததுன்னா. இன்னொரு விஷயம் என்னன்னா, மூலிகை பால் வந்து தயாரிச்சு கொடுக்க போறாங்களாம் ஆவின் சார்பாக. அஸ்வகந்தா பால்,
சுக்கு மிளகு பால் போன நிறைய பால்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களாம். கூடிய விரைவில் வரும்னா சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். ஆமா, ஆவினுடைய விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னெடுக்கிறத பார்க்க முடியுது. ஆவின் பத்தி பேசுறப்போ இன்னொரு சோகமான ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர்ல வந்து ஆவினுடைய பண்ணை ஒன்று செயல்பட்டு இருக்குது. அந்த பண்ணையில ஒரு தற்காலிக ஊழியருடைய துயர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது இந்த ஆவின் பால் பேக்கெட் செய்யப்பட்டு வந்து கன்வேயர் பெல்ட்ல வந்துட்டு இருக்கும். அதை வந்து டப்பாக்கள்ல எடுத்து அடுக்கி அனுப்பக்கூடிய பணிகள் நடந்துக்கும். அந்த ஒரு பணியை செஞ்சுட்டு இருந்த தற்காலிக ஊழியரான உமாராணி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அந்த கன்வேயர் பெல்ட்ல சிக்கி அந்த மிஷினுக்கு உள்ள போய் தலை துண்டிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இது தொடர்பான விசாரணை ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆவின் அந்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ்ட்டு இந்த விவகாரம் எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ அவர் சொல்ற இது ஒரு கவனக்குறைவில் நடந்த ஒரு விஷயம் தான். இந்த துப்பட்டா வந்து முதல்ல கன்வேயர் பெல்ட்ல சிக்கியிருக்கு. அதை தொடர்ந்து முடியும் சிக்கினதுனால காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதற்கு இந்த துப்பட்டா வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால அங்க வேலை செய்யக்கூடிய பெண் பணியாளர்கள் வந்து ஓவர் கோட் அணிகிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பல தனியார் நிறுவனங்கள் அதான் நடைமுறையா இருக்குன்னா அந்த மாதிரி பண்றவங்களுக்கு முன்னாடியே அதை கொடுத்துருக்கலாமே. ஆமா, உயிராது போகாம இருந்திருக்கும். எப்பவுமே ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது. நடக்க முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன்னா கன்வேயர் பெல்ட்ல சிக்கிறதுங்கிறது இப்போ இங்க நடக்காம இருந்திருந்தாலும் பல செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை அங்க நடக்கப்போவே இங்கேயும் அதை மாற்றி இருந்திருக்கணும். சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம். அதுல கவனக்குறைவா இருக்கக்கூடாது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பொறுத்த வரைக்கும் கன்னித்தீவு கதை மாதிரி நீண்டுகிட்டு போய்கிட்டே இருக்கு. கைது படலங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதுல சம்போ செந்தில் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய கூட்டாளியா இருக்கக்கூடிய முட்டை கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தரையும் வந்து தேடிட்டு இருக்காங்க. அவர் வந்து இங்க இந்தியாவிலே இல்லை, அவர் வந்து தாய்லாந்துக்கு தப்பி போயிட்டாருங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. ஸோ அதனால அவர் எங்க போனாலும் எங்களுக்கு தகவல் வரணும் அப்படின்னு சொல்லி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்குல அடுத்த ஒரு நகர்வாட்டு பார்க்கப்படுது. நிறைய பண பரிமாற்றங்கள்லையும் இவருடைய பேர் வந்துட்டு அடிப்படுது. ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு. ஸோ இவரும் இந்த வழக்கில் வந்து ஒரு தேடப்படக்கூடிய நபராக இருக்கிறதுனால இந்த லுக் அவுட் நோட்டீஸ் வந்து இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. பேரை பார்த்தீங்களா? சம்பவ செந்தில், மொட்டை கிருஷ்ணன். எஸ், நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை பற்றி தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பாலியல் அந்த கொடுமைகள் மட்டும் பெண்களுக்கு எதிராக நடக்கிறது இல்லை, வீட்டில் டொமஸ்டிக் வயலன்ஸும் நிறையா நடந்துட்டு தான் இருக்கு. தினம் பத்திரிகையில நிறைய செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம வந்து பெரும்பாலும் அதை தவிர்த்துறோம், அந்த தற்கொலைகள், அந்த கள்ளக்காதல் எல்லாமே. ஆனா இன்னைக்கு காலையில் இந்த செய்தி படிச்சோன்னே உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆலங்குடி பகுதியை சேர்ந்த புவனேஸ்வரி, இவங்களுக்கு வந்து 2021 தாய்மாமனையே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பழனிராஜ் அப்படிங்கிறவரை. ஒரு வருஷத்துலேயே இவங்க வந்து கருத்து வேறுபாடுலாம் ஏற்படுது. புவனேஸ்வரி வந்து பிரிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 3 வருடம் தனியாக தான் இருந்திருக்காங்களாம். அவங்க சொந்தக்காரங்க அப்புறம் நண்பர்கள் எல்லாரும் திரும்ப என்னாச்சுலாம் கேள்வி டார்ச்சர் வந்து பண்ணுவாங்கல்ல. அதுக்கு நடுவில் பழனிராஜ் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வேற போயிருக்காரு. புவனேஸ்வரோட அப்பா வந்து போன வருஷம் தவறிட்டாரு. அதற்கு பிறகு இன்னும் டார்ச்சர் அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த பழனிவேல்ராஜ் குடும்பத்துல இருந்தும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. இந்த பொண்ணு வந்து வழியே இல்லாம வந்து கிணத்துல குதிச்சு தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க. இப்போ புவனேஸ்வரோட உறவினர்கள் வந்து பழனிராஜ் வீட்டு முன்னாடியே அந்த பெண்ணோட உடலத்தை வச்சு எரிச்சிருக்காங்க. காவல்துறை அங்க இருந்து கூட எதுவும் பண்ண முடியல. வீட்டுல நடக்கிற கொடுமைகள், பெண்களை அவங்கள சுத்தி இருக்கிற அந்த டார்ச்சரே இருந்து அவங்களால விடுபட முடியல நிறைய பெண்கள்னால. நிச்சயமா. ஸோ இன்னொரு பக்கம் கொல்கட்டா விவகாரம் பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக நிறைய அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதில் இப்போ ஒரு எழுந்திருக்க புகார் என்ன அப்படின்னா, அந்த கர் மருத்துவமனையினுடைய பிரின்சிபல், அவர் ஏற்கனவே பணியிட நீக்கம்லாம் பண்ணி அவருமே விசாரணை வளையத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த மருத்துவமனையில் துணை சூப்பரண்டாட்டு வேலை பார்த்த அக்தர் அலிங்கிறவர் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அங்கே பிரின்சிபலாக இருந்தார் இல்லையா சந்தீப் கோஷ், அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஏற்கனவே இவர் வந்து இந்த உரிமை கோரப்படாத உடல்கள் இருக்கு இல்லையா, இந்த உடல்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வெளியில வந்து விற்பனை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது தொடர்பான புகார் ஏற்கனவே எழுப்பப்பட்டிருக்குது. ஆனா வந்து மாநில சுகாதாரத்துறையில இருந்து எந்த நடவடிக்கையும் ஏற்கப்படலை. அப்போ ஒரு விசாரணை குழுவும் அமைச்சாங்க. அந்த விசாரணை குழுல நானும் ஒரு உறுப்பினராக இருந்தேன். நாங்க ஒரு விசாரணை அறிக்கையை சமர்ப்பிச்சோம். அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை. அதே நேரத்தில் அந்த அறிக்கையை சமர்ப்பிச்ச அதே நாள் நான் வந்து அந்த குழுவிலிருந்து நீக்கவும் பட்டேன். மேலும் 2 பேரும் அந்த குழுவிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்து
நடந்துச்சு, அதுக்கப்புறமா நான் என் பணியை ராஜினாமா பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன், இப்போ இந்த சம்பவம் மறுபடியும் பெரிய அளவில் நடக்கிறதுனால இந்த விஷயத்த நான் மறுபடியும் பதிவு பண்றேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ இது தொடர்பாகவும் விசாரணையை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த உடல் விற்பனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் கொடூரமான விஷயங்கள். இது எல்லாமே இந்த ஒரு மருத்துவமனையை சுற்றி நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆமா, சிக்கிட்டதுனால வெளியே தெரியுதுன்னு எவ்வளவு மருத்துவமனையில் இருக்குன்னு நமக்கு தெரியல. இப்ப என்னன்னா அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்து போனதுக்கு பிறகு மக்களே தன்னெழுச்சியா வந்து போராடினாங்க மருத்துவமனை முன்னாடி வந்து. அதுல வந்து கலவரமாகவும் மாறுச்சு. சில குண்டர்கள் வந்து மருத்துவமனை அந்த எமர்ஜென்சி வார்டையை போய் அடிச்செல்லாம் நொறுக்குனாங்க. சில பேர் இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலைச்சாங்க குற்றச்சாட்டுமே இருக்கு. இதெல்லாம் பண்ணது திரிணாமுல் காங்கிரஸோட கட்சிக்காரங்க தாங்கிறதும் வெளியில தெரிய வந்திருக்கு. உச்சநீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அடிக்க வந்தப்ப காவலர்கள் தடுத்து நிப்பாட்டணுமா இல்லையா, அவங்க அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்களாம். இப்ப சஸ்பெண்ட் பண்றாங்க. எல்லாமே கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி தான் வந்து இருக்கு. ஆமா, ஜார்க்கண்ட் மாநில அரசியல்ல ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சம்பை சோரனுக்கும் ஹேமந்த் சோரனுக்குமான அந்த ஒரு விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சம்பை சோரன் வந்து ஜார்க்கண்ட் புலி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் செல்வாக்குள்ள ஒரு நபர் தான். அதனால அவருடைய அரசியல் நகர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து ஜார்க்கண்ட்ல இருந்து புறப்பட்டு டெல்லி போய் இருக்காரு. அதனால அவர் பாஜக சேருவாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வந்துச்சு. ஆமா, அவர் ஒரு 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தாரு. ஒண்ணு, நான் அரசியலை விட்டு போவேன், இல்ல தனி இயக்கம் தொடங்கணும், அப்படி இல்லாட்டி நான் யாரு கூடயாவது இணைஞ்சு செயலாற்றணுங்கிற ஒரு 3 விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த நிலைமையில அந்த சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்ல ஒன்னு சூஸ் பண்ணிட்டாரு. அவருடைய சொந்த கிராமத்துல போயிட்டு அந்த அறிவிப்பு அவர் வெளியிட்டிருக்காரு. நான் வந்து ஒரு புது இயக்கத்தை தொடங்க போறேன், என்னுடைய மாணவர் பருவத்தில இருந்தே இந்த மண்ணுக்காக தான் நான் உழைச்சிருக்கேன். ஜார்க்கண்டுங்கிற ஒரு மாநிலம் உருவான போராட்டத்திலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் தான். ஸோ இந்த ஒரு நபர் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சியில இருந்து வெளிவந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து அந்த கட்சிக்குமே வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அடுத்தடுத்த விஷயங்கள் தெரிய வரும் நமக்கு. என்னன்னா அவரோட ஈகோ, அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் டச் பண்ணிட்டாங்க. ஆமா, அவரும் பேசாம இருந்திருப்பாரு. ஆமா, அவருமே அதான் சொல்றாரு, என்னைய நீங்க வந்து கட்சியை விட்டு பதவியை விட்டு இறக்குனதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆமா, ஹேமந்த் சோரன் ஜெயிலுக்கு போறீங்க, பதவியை திருப்பி வந்தனே தெரியும். ஆனா அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுல இருந்து அடுத்த 3 நாளுக்கு என்னுடைய ப்ரோக்ராம, சிஎம் உடைய ப்ரோக்ராம கட்சிக்காரங்க ரத்து பண்றாங்க. ஒரு சிஎம் உடைய ப்ரோக்ராம எப்படி மத்தவங்க ரத்து பண்ண முடியும்? அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, சுயமரியாதைக்கு வந்து ஒரு இழுக்கு வந்ததுனால அவர் வெளியே வந்ததா சொல்றாரு. அவரு எல்லாருக்குமே சீண்டுதான், சில அரசியல்வாதிகளை தவிர. ஆமா, அவர் சொல்லும் போதுமே என்ன சொல்றாருன்னா, சிபு சோரன் மட்டும் பதவியில் இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுங்கிறதையும் அவர் பதிவு பண்றாரு, இவருடைய அப்பாவை. ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம் ஆனதுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு தூக்கி உள்ள போட்டாப்ல ஊழல் வழக்குன்னு சொல்லிட்டு. சந்திரபாபு நாயுடு திரும்பி வந்த உடனே எல்லாத்தையும் தூசி திட்டிட்டு இருக்காரு. நேத்து முட்டை பப்ஸ்ங்கிறது பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. ஏதோ புதுசா ஒரு டிஷ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்குன்னு பார்த்தா முட்டை பப்ஸ் ஊழல் தான் வெளியாகி இருக்கு. என்ன வந்து தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்தவங்க வந்து சொல்றாங்கன்னா, கடந்த 5 வருஷத்துல 2019 இருந்து 2024 வரைக்கும் சுமார் 3,93,00,000 வரைக்கும் முட்டை பப்ஸ் சிஎம் அலுவலகத்திலிருந்து ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான செட்டில்மெண்ட், அந்த பேமெண்டோட லிஸ்ட்லாம் எடுத்துருக்காங்களாம். அப்படி பாக்குறப்ப ஒரு நாளைக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் சிஎம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 சொச்சம் பப்ஸ் சாப்பிட்டுருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ஆனா அவரு மட்டுமா சாப்பிட்டுருவாரு, யாராவது பார்க்க வந்துகிட்டே இருப்பாங்க அவரை காலையில இருந்து. சரி வெறும் வயிற்றுல போவாங்கன்னு சொல்லிட்டு முட்டை பப்ஸ் கொடுத்துருக்கலாம். இது எங்கேயோ ஹாஸ்பிட்டல்ல இட்லி கதை கேட்ட மாதிரியே இருக்குது. ரைட்டு, பாப்போம். நான் முதல்ல தூக்கி போடுவார்னு நினைக்கிறேன். பழிக்கு பழி. ஏன்னா ஆந்திராவே அப்படிதானே இருக்கும். ஆமா, சாரமா இருக்கும். படங்களும் அப்படிதான் இருக்கு, அரசியலும் அப்படிதான் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா, பீகார்ல வந்து ஒரு பெரிய கோர சம்பவம் நல்வாய்ப்பா அது வந்து நடக்காம தப்பியிருக்கு அப்படிதான் சொல்லணும். உச்சநீதிமன்றம் சமீபத்துல வந்து ஒரு பட்டியலினத்தவர்களுக்கான உள்ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு உத்தரவிட்டுல, அதுக்கு ஒரு பிரிவினர் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சு பாரத பந்த் அப்படிங்கறத அறிவிச்சிருந்தாங்க. நாடு தழுவி ஒரு பந்த் அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் அந்த பந்துக்கு எந்த தாக்கமும் பெருசா இல்லாட்டியும் ஒரு சில மாநிலங்கள், ராஜஸ்தானா இருக்கட்டும், பீகார், குஜராத்லான சில மாநிலங்கள்ல வந்து குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த பந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுல வந்து பீகார் மாவட்டத்துல ஒரு பகுதியில குறிப்பா வந்து ஸ்கூல் பள்ளி வாகனம் வந்து திருப்பி வரக்கூடிய ஒரு நேரத்துல வந்து அந்த போராட்ட குழு வந்து அந்த பள்ளி வாகனத்தை முற்றுகையிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பள்ளி வாகனம் நிறுத்தப்பட்டிருக்க வாகனத்துக்கு அடியில வந்து ஒரு டயர் இருக்குது. அந்த டயரை வந்து அவங்க தீ வச்சுட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பஸ் அதுல நின்றுருந்துச்சுன்னா அந்த பள்ளி வாகனத்துக்கு உள்ள குழந்தைகளும் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த
டிரைவர் வந்துகிட்டு அந்த கூட்டத்துல இருந்தே ஒருத்தர் வந்து தள்ளுப்பான்னு சொல்லவும் அந்த டிரைவர் வண்டி எடுத்துட்டு போகவும்னால அந்த எரிஞ்சிட்டு இருக்க டயர் மட்டும் அந்த இடத்துல நிக்குது, அந்த வண்டி வந்து தள்ளி போகுது. ஸோ ஒருவேளை அது அந்த வாகனம் தீப்பற்றி இருந்துச்சுன்னா பள்ளி குழந்தைகள் எத்தனை பேர் அந்த அசம்பாவிதத்துல மாட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நினைச்சு பார்க்கவே வந்துட்டு ரொம்ப பதறமா இருக்கு. ஜென்ரலி வந்துட்டு அந்த மாப் மென்டாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கூட்டமா சேர்ந்து செயல்படுற ஒரு மனோபாவம்பாங்க. ஒரு பெரிய விஷயம் தவிர்க்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் நல்வாய்ப்பாக. ஐபிஎல் ரசிகர்கள் என்ட்ரா இருக்காங்க. சிஎஸ்கே பிளஸ் ஆர்சிபி. ஆர்சிபி இருக்கேங்க, நீ ஆர்சிபி ஃபேன் தானே? ஏன் நம்ம தலை டோனி தான். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் தான். அடுத்து ஸ்பானிஷ் பிளாக் பக்கத்துல கேரளா அந்த ஸ்டேட் பஸ் டிரான்ஸ்போர்ட் லோகோ ஈக்குவல் டு டிவிகே பிளாக் எஸ் அப்படின்னு போட்டு விஜய் காமிச்சிட்டு இருக்காரு. ஆமா. டிவிகே பத்தி பேசிட்டு இருக்கியே, அடுத்த மாசம் ஸ்ரீலங்கால நடக்க போற எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணியாச்சா? அவனுங்க கிடக்குறானுங்க. டிவிகே கட்சியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு போலவே. பாட்டுக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்கு? ஆமா, இது ஹிட்டா? விஜய் ரசிகர்கள் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க போல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவார்டு யார் கொடுக்க முடியும்? அவார்டு இன்னைக்கு வேற யாரும் கொடுக்க முடியும்? கொடி பறக்குதுன்னு அரசியல் என்ட்ரி ஆரம்பிச்சிருக்காரு கொடியை வச்சு. இது வந்து ஆரம்பிக்கிறப்பே நீங்க மகிழ்ச்சியான நாள் தான் ஆரம்பிச்சாரு. ஆமா, இது சங்கீத திருநாளா அப்படிங்கிற விஜய் ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆமா, அவர் நிறைய டைம் வந்து வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சொல்லுவாப்புல இல்ல? ஆமா, நம்மளே சொல்லிடலாம், வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, எஸ் வெல்கம், கொள்கைகள் என்னன்னு சொல்லுங்கண்ணா, நிறைய எதிர்பார்க்குறவங்க கிட்ட. பட் அரசியலுங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. அரசியல நீங்க கேரளா வச்சுட்டுல செஃபா இருக்கலாம், பட் அரசியல் வந்துட்டீங்கன்னா ஃபீல்டு தான் ரொம்ப முக்கியம். களத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சுதான் 2026 உங்களுடைய கொடி பறக்குதா இல்லையான்னு தெரிய வரும். அதனால வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி இம்பர்ஃபெக்ட் ஷோல இருந்து இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸுங்கிறது பாட்காஸ்ட்ல தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம நேயர்கள் நிறைய ஆதரவுலாம் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொடுங்க, பார்க்காதவங்க வந்து பாருங்க. இன்னைக்கு வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் வந்து கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. எனக்கு ஷேர் பண்ணுறது பெருசா தெரியாது, இப்பதான் கத்துக்கிறேன் நாகப்பட்டு. தேங்க்யூ. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான vernacular edtech பிராண்ட். Skilling everyone, everywhere. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.